நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமுதா வந்துகிட்டு அவளோட சகுனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு ஈயருப்பு அசைஞ்சா கூட அது இவளை கேட்டு அசையக்கூடாதுன்ற மாதிரி ஓவரா பில்டப் பாட்டிங்கிறான். உடனே அதை போன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு வேற சொல்லிடுறா. அடி பாவி, இதுக்கு பேர் தான் உண்டக வீட்லயே ரெண்டது பண்றது. அடி ஏன்டி இப்படி எல்லாம் மானம் கெட்டு பொழைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் அவளுக்கு சூடு சோழன வெக்கமானம் எதுவுமே இல்லை. அந்த வீட்டை விட்டு போனா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அதனாலதான் அந்த வீட்லயே உட்காந்துட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டா. அண்ணன் அண்ணன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த நல்ல செய்வத்தை கவுத்துட்டான். இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வீட்டுல இருக்கிற யாழினியும் அதுக்கப்புறம் அவங்க மாமியார் கௌரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் இனி அவங்க ஏதாச்சும் பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு போகணும், அது அவர் வெளியே போயிருக்கிற நேரத்துல எடுத்துட்டு போய் சட்டை போட்டுன்னு குத்துட்டு ஓடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம் செஞ்சுக்கிறாங்க. அதை ஒட்டு கேட்டு இருந்த இந்த இருந்துக்குன்னு ஓட்டானியே போன போட்டா பாருங்க அந்த நல்ல செய்வத்துக்கு. அண்ணன் அண்ணன் நீ இல்லாத நேரமா பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பலகாரம் செஞ்சு அந்த வீட்டுக்கு அந்த இனியா கொண்டு போய் கொடுக்க போறாங்களானே. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரு இருக்கா சொல்லு, உனக்கு நான் இருக்கேன், அதான் நீ கேட்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறான். உடனே அதை கேட்டுக்கிறேன் நம்ம நல்லா செய்விட்டு, ஓஹோ அப்படியா, அவங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், நான் வந்து கவனிச்சுக்கிறேன், நீ அவங்க ரெண்டு பேரும் வெளியே மட்டும் போகாம பாத்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிக்கிறான். அப்படியா சரிண்ணே, நீ சொல்றதை நான் தட்டுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னென்னவோ சொல்லி மைண்டை டைவர்ட் பண்ணி இங்கே இருக்க வைக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு கிளம்புறப்ப, நீ என்ன நீ ஏதோ கட்டப்பையை தூக்கிட்டு போறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டா. இன்னும் இல்லை மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு. மார்க்கெட்டுக்கு போனா வெளியில இருந்து காய் வாங்கிட்டு வரணும், நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போறீங்க, எப்படியா நீ கொஞ்சமாச்சும் லாஜிக்கா யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப என்ன சித்தி உங்களுக்கு பிரச்சனை, நாங்க போறதுனால நாங்க ஏதோ எடுத்துட்டு போறோம் வரோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஓஹோ அப்படியா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அண்ணன் வந்ததும் போவேன், ஏன்னா அவரும் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காரு, என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் நீ போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பேசிங்கிறா. உங்களோட போய் போய் இதுக்கிட்டியா மாட்டிக்கணும், ஓவராசிங்க போட்டுங்கிறாளே, நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம போயிட்டு சட்டு புட்டுன்னு வந்துடலாம் அந்த மனுஷன் வரத்துக்குன்னு பார்த்தா இப்படி பண்ணிங்கிறாளே, போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு ரெண்டு பேரும் விடுன்னு ஓடி போயிட்டு ஓடி வந்துடலான்னு போறாங்க. போற நேரம் பார்த்து ஆட்டோ வந்து புஷ்ன்னு வீட்டு வசதிக்குது. அவளோட பாவி இந்த கெட்டு பைபிள வந்துட்டானே, இவன் வர்றதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சா இப்படி ஆகிப்போச்சு. அடைச்சே இப்படியா நமக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பழமிட்டு நிற்க ரெண்டு பேரும் கை கால் குழம்பு நொடுங்குது. உடனே நம்ம நல்லா செய்வந்துக்கிட்டு, என்னது அது, எதுக்கு அந்த கட்டப்பையை எடுத்துட்டு போற, யாருக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்க உடனே வாய் கொளறி நம்ம கௌரியும் எல்லாத்தையும் சொல்ல, அதுக்குள்ள அந்த அமுதா வந்துக்கிட்டு, அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் என்னை தள்ளி விட்டுட்டு அந்த இனியோ பார்க்க போறாங்கன்னே, அதுவும் பலகாரம் செஞ்சு எடுத்துக்கிட்டு, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும், நீ இல்லாம இவங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு அண்ணன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்றி விட்டுருங்க. இவ வேலை